எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்ற எண்ணம் வருவது இயற்கைதான். அதே போலத்தான் திருமாவளவனுக்கும் வந்துள்ளது. சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் பேட்டி. சிவகங்கையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கார்த்தி சிதம்பரம் இவ்வாறு கூறினார். மேலும் அரசு துறை வாகனங்களுக்குள் நடந்த தாக்குதலை தடுக்க வேண்டியது காவல்துறைதான் என்றும், பள்ளி மற்றும் நீதிமன்ற வளாகத்திற்குள் நடந்த மக்களுக்கு அச்சம் ஊட்டக்கூடிய தாக்குதலுக்கான விளக்கத்தை அரசு கட்டாயம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். அதானி குழுமம் குறித்த எந்த குற்றச்சாட்டிற்கும் மத்திய அரசு செவி சாய்க்காதது வேதனை அளிப்பதாக தெரிவித்த கார்த்தி சிதம்பரம், அமெரிக்க அரசு நிறுவனமே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதால் மத்திய அரசு அதானி விவகாரத்தில் முழு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிமுகவை பொறுத்தவரை அக்கட்சியில் மெகா தலைவர் இல்லாததால் குழப்பம் நிலவுவதாக தெரிவித்தவர், அது இயற்கைதான் என்றும் கூறினார். அவர்கள் எப்படி எஸ்இசி அங்கு அமெரிக்காவில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எப்படி இவர்கள் மீது விசாரணை நடத்துகிறார், அதே போல் இங்கே செபி விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செபியினுடைய தலைவர் திருமதி மாதவி புஷ் மேல் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறோம். அவர்களும் பதவி விலக வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் மத்திய அரசாங்கம் எந்த விதமான விளக்கமோ பதிலோ அளிக்காமல் மௌனம் காப்பது வேதனை அளிக்கிறது. உடனடியாக ஒரு ஜேபிசியை நிறுவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதனால் மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. இது பல பேர் புரிய மாட்டேங்குது. ஏதோ அதானியும் நேரடியாக மாநில அரசாங்கமும் ஏதோ பண்ணியிருக்காங்க, மத்திய அரசாங்கத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்வது தவறு. இது நடுவில் எஸ்இசிஐ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது முழுக்க அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு அடியில் செயல்படுகின்ற கம்பெனி மூலமாக தான் எந்த பரிவர்த்தனையும் நடந்திருக்கிறது. அதனால் அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும், அவர்கள் முழு விளக்கம் கொடுக்க வேண்டும், ஒரு விசாரணை நடத்த வேண்டும். இவர்களுமே வச்சிருக்கிற குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு இல்லை. அந்த நாட்டுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த குற்றப்பத்திரிகை ஏதோ தனிநபர் யாருக்கோ ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் கூட ஏதோ அவங்களோட வர்த்தக ரீதியான கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போகலாம். இது அந்த அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த நாட்டுடைய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எஸ்இசி, அதுவும் எஸ்இசி தான், அதுவும் கேஸ் போட்டிருக்காங்கன்னா இதை ஒரு லைட்டாலாம் பண்ணிட முடியாது. முன்னாடி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்போது கூட அது தனியார் ரிசர்ச் நிறுவனம், அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இவங்க மேலே ஏதோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்கலாம் சொன்னாங்க. அதை சொல்லி அதிலேயே விசாரணை பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் முன்னாடியே வெளியே வந்திருக்கும். அதை விசாரணை பண்ணாமல் இருந்த விளைவு தான் இப்போ அந்த அரசாங்கமே இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கிறது. இவங்க அதை தட்டி கழிக்க முடியாது, விளக்கம் கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு விசாரணை கமிஷனை வைக்க வேண்டும், அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று